இந்திய செய்திகள். முல்லை பெரியாறு அணை பிரச்சினையால் தமிழக கேரள எல்லையில் கடையடைப்பு போராட்டம். கம்பம், உத்தமபாளையம் மற்றும் கூடலூரில் தொடர்ந்து பதற்ற நிலை. டாக்டர் அம்பேத்கரின் 55வது நினைவு நாள் நாடு முழுவதும் அனுசரிப்பு. திருவுருவப்படத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் மலர் தூவி மரியாதை. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கும் விவகாரம். மத்திய அமைச்சர்களிடையே ஒருமித்த கருத்து ஏற்படாததால் குழப்பம். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு. பொதுமக்கள் கூடும் இடங்களில் போலீசார் குவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். முல்லை பெரியாறு அணை பிரச்சினையால் தமிழக கேரள எல்லையில் தொடர்ந்து பதற்ற நிலை நீடித்து வருகிறது. இதனால் இரு மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து முடங்கியுள்ளது. முல்லை பெரியாறு அணை பலவீனமாக இருப்பதால் புதிய அணை கட்ட வேண்டும் என்று கேரள அரசு கூறி வருகிறது. ஆனால் முல்லை பெரியாறு அணைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த வேண்டும் என்று தமிழக அரசு கூறி வருகிறது. இந்நிலையில் முல்லை பெரியாறு அணை அமைந்துள்ள இடுக்கி மாவட்டத்தில் அண்மையில் லேசான நில அதிர்வுகள் ஏற்பட்டதாலும் டேம் 999 திரைப்பட விவகாரத்தாலும் முல்லை பெரியாறு அணை விவகாரம் கடந்த ஒரு மாத காலமாக மீண்டும் பெரும் பிரச்சினையாக உருவெடுத்து வருகிறது. புதிய அணை கட்டியே தீர வேண்டும் என்று கேரள அரசியல் கட்சிகளும், புதிய அணை கட்டக்கூடாது என்று தமிழக அரசியல் கட்சிகளும் போராட்டக் களத்தில் குதித்துள்ளன. தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள கம்பம், கூடலூர், உத்தமபாளையம், குமிளி, லோயர் கேம்ப் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து 2வது நாளாக கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்திலிருந்து செல்லும் வாகனங்கள் அனைத்து கேரள எல்லையில் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றன. இதனால் ஐயப்ப பக்தர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வாகனங்கள் செல்லாததால் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கம்பம் பேருந்து நிலையத்திலேயே தங்கியுள்ளனர். பக்தர்கள் பல இடங்களில் தமிழக லாரிகள் மீதும் ஐயப்ப பக்தர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவங்களால் கேரளாவிற்கு எந்த பொருட்களும் செல்லாது என்று தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனம் எச்சரித்துள்ளது. கேரளா செல்லும் தமிழக லாரிகளுக்கு கேரள அரசு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக கேரள எல்லைப் பகுதியில் போராட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பதற்றம் நிலவி வருவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசிற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தமிழகத்திலும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. கேரள அரசிற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தமிழகத்தில் ஒருநாள் திரையரங்குகளை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் நியமித்துள்ள அதிகாரக் குழுவினர் ஒரு முடிவு எடுத்தால் மட்டுமே உச்சநீதிமன்றம் இதில் இறுதி உத்தரவு பிறப்பிக்க முடியும். இந்த அதிகாரக் குழுவினரின் கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி அவருக்கு நாடு முழுவதும் அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அம்பேத்கரின் 55வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. டெல்லியில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல், குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி, பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, சபாநாயகர் மீரா குமார் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தேமுதிக நிறுவன தலைவரும் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, கழக துணை செயலாளர் AR இளங்கோவன், தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் மாபா பாண்டியராஜன், கு நல்லதம்பி, மாநில தொழிற்சங்க பேரவைத் தலைவர் வேல்முருகன், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செந்தாமரை கண்ணன், தென் சென்னை மாவட்ட செயலாளர் VN ராஜன் மற்றும் மாவட்ட பகுதி கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். சென்னை துறைமுக வாயிலில் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் மற்றும் பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற அம்பேத்கர் நினைவு நாள் நிகழ்ச்சியில் அவரது திருவுருவப் படத்திற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞானதேசிகன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு சார்பில் டாக்டர் அம்பேத்கர் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது.
புதுவை சட்டப்பேரவைக்கு எதிரே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி மற்றும் அமைச்சர்கள், முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சில்லறை வணிகத்தில் வெளிநாட்டு முதலீட்டை அதிகரிக்கும் பிரச்சினையில் மத்திய அமைச்சர்கள் இடையே ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. வெளிநாட்டு முதலீட்டை அதிகரிக்கும் திட்டம் மத்திய தொழில் வணிகத்துறை அமைச்சகத்தால் கொண்டுவரப்பட்டது. இந்த துறையின் அமைச்சர் ஆனந்த் சர்மா இந்த திட்டத்தை மத்திய அரசு கண்டிப்பாக நிறைவேற்றும் என்று உறுதிபட கூறி வருகிறார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை தாக்குப்பிடிக்காத நிலையில் அந்நிய முதலீடு திட்டம் தற்போது நிறுத்தி வைக்கப்படுவதாக மத்திய நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் மத்திய நிதி அமைச்சகமும் இந்த பிரச்சினையை தற்போதைக்கு நிறுத்தி வைத்துவிட்டது. ஆனால் மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகம் அந்நிய முதலீடு திட்டத்தை தொடர்ந்து கடைபிடிப்பதாக அறிவித்திருக்கிறது. இதேபோல சட்டத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித்தும் இந்த திட்டம் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். எனவே பிரணாப் முகர்ஜி கூறியதை இரு அமைச்சர்கள் மறுத்து கருத்து தெரிவித்துள்ளனர். அந்நிய முதலீடு திட்டம் என்னவாகும் என்பது நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியினால் முடங்கிப் போயுள்ள நாடாளுமன்றம் நாளை மீண்டும் கூட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்று பாபர் மசூதி இடிப்பு தினம் அனுசரிக்கப்படுவதால் நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் 12,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அயோத்தியில் உள்ள பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினமான இன்று தீவிரவாதிகள் நாச வேலைகளில் ஈடுபடக்கூடும் என்ற தகவல் வெளியானதை அடுத்து நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பாபர் மசூதி இடிப்பு நாளான இன்று ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குண்டு வெடிப்புகளை நடத்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக மத்திய உளவுப் பிரிவு எச்சரித்துள்ளது. இதனால் நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களிலும் மக்கள் கூடும் இடங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பயணிகளின் உடைமைகள் மற்றும் ரயிலில் அனுப்பப்படும் பார்சல்கள் அனைத்தும் பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. ரயில் நிலையத்தின் உள்ளேயும் வெளியேயும் ஆயுதம் ஏந்திய போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். சென்னை மத்திய சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் சுமார் 300 காவலர்கள், ஜிஆர்பி, ஆர்பிஎஃப் எல்லாம் சேர்த்து 300 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியிருக்கோம். எல்லாருமே ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வர்ற பேசஞ்சருடைய லக்கேஜஸ் ஸ்கேனர்லையும் மேனுவலாகவும் செக் பண்ணி அலோவ் பண்ணுறோம். உள்ள ஏதாவது வெடிபொருள்கள், தடை செய்யப்பட்ட பொருளாக இருக்கான்னு தீவிரமாக அதை கண்காணிச்ச பிறகு தான் லக்கேஜஸ் அலோவ் பண்ணுறோம். பயணிகள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக வந்துட்டாங்கன்னா இந்த செக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறது, ஃப்ரீயாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 ஹவர் முன்னாடி வந்தாங்கன்னா எங்களுக்கும் சௌரியமாக இருக்கும், அவங்களுக்கும் சௌரியமாக இருக்கும். விமான நிலையத்திலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கோயம்பேடு பேருந்து நிலையம், பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள், வழிபாட்டு தலங்கள் ஆகிய இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பல இடங்களில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆந்திர மாநில காங்கிரஸ் அரசு வெற்றி பெற்றது. ஆட்சிக்கு ஆதரவாக 160 உறுப்பினர்கள் வாக்களித்ததால் ஆந்திர காங்கிரஸ் அரசு தப்பியது. ஆந்திராவில் முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது. கிரண்குமார் ரெட்டி அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திர சட்டசபையில் தாக்கல் செய்தது. அதைத் தொடர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது ஓட்டெடுப்பு நடந்தது. முன்னதாக அதன் மீதான விவாதம் நேற்று ஆந்திர சட்டசபையில் காரசாரமாக நடைபெற்றது. மொத்தம் 295 உறுப்பினர்களை கொண்ட ஆந்திர சட்டசபையில் 160 உறுப்பினர்கள் அரசிற்கு ஆதரவாக வாக்களித்ததால் கிரண்குமார் தலைமையிலான ஆந்திர அரசு தப்பியது. சிரஞ்சீவிக்கு முக்கிய பதவி கொடுப்பதாக காங்கிரஸ் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பிரஜா ராஜ்யம் கட்சியினர் அரசிற்கு வாக்களித்துள்ளனர். இருப்பினும் அரசிற்கு எதிராக 122 வாக்குகள் பதிவானது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆதரவாளர்கள் அரசிற்கு எதிராக வாக்களித்தது குறிப்பிடத்தக்கது. ஆனைமலையில் உள்ள புலிகள் காப்பக வனப்பகுதியில் நக்சலைட்டுகள் நடமாட்டம் உள்ளதா என்பதை கண்டறிய இன்று 3வது நாளாக அதிரடிப்படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் நேற்று வனக்காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது காட்டுப்பகுதியில் ஒரு இடத்தில் 5 கத்திகள், 60க்கும் மேற்பட்ட பேட்டரிகள், மலை ஏறுவதற்கான கயிறு உள்ளிட்ட பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் நக்சலைட்டுகள் நடமாட்டம் உள்ளதா அல்லது விலங்குகளை வேட்டையாடும் கும்பல் பதுங்கி இருக்கிறதா என்பதை கண்டறிய அதிரடி படையினர் தீவிர தேடுதல் வேட்டையை தொடங்கினர். இன்று 3வது நாளாக தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. டாப் ஸ்லிப் வனப்பகுதி முழுவதும் அதிரடிப்படை வீரர்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறார்கள். இந்த பகுதி தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்திருப்பதால் அதிரடி படையினரை கண்டதும் மர்ம நபர்கள் கேரளாவிற்கு தப்பியோடி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு இவர்கள் நாச வேலைகளில் ஈடுபட திட்டமிட்டு இருந்தனரா என்பது குறித்தும் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இலங்கை கடற்படையினரால் கடத்தப்பட்ட 5 மீனவர்களை மீட்டுத் தரக்கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் மாவட்ட ஆட்சியருடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. ராமேஸ்வரத்திலிருந்து லார்வின் என்ற மீனவர் மற்றும் 5 மீனவர்கள் கடந்த 3ஆம் தேதி கடலில் மீன்பிடிக்க சென்றபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்து படகினையும் கைப்பற்றிச் சென்றனர். இலங்கை கடற்படையினரின் அத்துமீறலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த சில நாட்களாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேரும் நேற்று யாழ்ப்பாணம் மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களை 15 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டனர். 19ஆம் தேதி ரிமாண்ட் பண்றேன்னு சொல்றாங்க. நாங்க என்ன இந்த தொழிலை வச்சுட்டு அவங்க குடும்பம்ல அவங்க 5 குடும்பமும் அந்த பிள்ளைகளும் ரொம்ப மோசமான நிலைமையில கிடக்குது. எப்படி அது தேறி அது எந்திரிக்க போகுதுன்னு சொல்ல முடியாம அன்னிலிருந்து இன்னவரையும் கஞ்சி தண்ணி குடிக்காம கிடந்து அழுதுகிட்டு கிடக்குது. அரசு என்னதான் செய்யுது, எங்களை என்னதான் செய்யலாம்னு உங்க நினைப்புல இருக்காங்க. மீனவர்கள்லாம் அவர்களுக்கு என்ன நாங்க தாழ்ந்தவர்களா போயிட்டாலும் எங்கள்கிட்ட இருந்து வருமானம் யாரும் எடுத்துக்கலையா? அரசுக்கு வருமானம் கிடையாதா? போட்ட நீங்க விட்டா தான் நாங்க தீவு மக்கள் பூரா கடலுக்கு போக முடியும். எல்லாரும் சாகுறாப்புல. ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கப்பற்படையினர் போதைப்பொருள் கடத்தியதாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மீனவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனால் நாளை மறுநாள் தங்கச்சி மடத்தில் ராமேஸ்வரம் மீனவர்கள் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள். பேருந்து கட்டணம் பல மடங்கு உயர்ந்ததால் தெற்கு ரயில்வே தரும் புதிய சலுகை. தியாகராஜ சுவாமிகளின் 165வது ஆராதனை விழா. திருவையாறில் இசை கலைஞர்கள் குவிந்தனர். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.